எவ்வளவு வாக்கியத்தில் இருக்கு எனக்கு ஏக்கர் 35,000 செலவு செய்யறாங்க. இவ்வளவு கொடுமைப்பட்டு இருக்காங்க. என்ன பட்டியல் எழுத்தாலும் முத்துவல் பண்ண அளவுக்கு சஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. என்ன கேதுல இருக்க முடியும் பாருங்க சார். உங்க பேரு? என் பேர் முருகேசன். எடுக்க மாட்டாரு. சப்பு சென்டர் போட்டு தண்ணி 500 ரூபாயில ஓட்டிக்கிட்டு 20 ரூபா கிண்டிக்காரங்களை வச்சு லாரில வந்து நெல்லை இறக்கி 20 ரூபா நெல்லை எடைய போட்டு அனுப்பிச்சுட்டு எங்க ஐயா வீட்டு நெல் குடும்பத்துக்கு வரவே மாட்டேறாரு புத்துவல் அவர்கள். எங்க ஊர் கிராமத்துல இருக்கு 500 100 மிஷினை வச்சு கிண்டிக்காரங்களை வச்சு நைட்டோட நைட்டை எருவை போட்டு ஏத்திக்கிட்டு இருக்காரு. இளங்கம்பண்ணி லாரியை வச்சு ஏத்திக்கிட்டு இருக்காரு. லாரி இளங்கம்பண்ணி லாரி நடந்து கொண்டு இருக்கிறது. அரசு நெல் கும்பல நடந்து கொண்டு இருக்கும்போது நான் கருதை எடுத்து 5 நாள் ஆச்சு. நெல் போட மாட்டாரு பிசி முத்துவேல் அவர்கள். ஏன்னு நாங்கள் போய் கேட்கும்போது நீங்கள் 30 ரூபாய் உங்கள் கிராமத்து விவசாயிகளை ஒற்றுமையாக பேசி 30 ரூபாய் நடத்துறீங்க எனக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி உங்கள் ஊருக்கு ஒரு சப் சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்படி இது நான் வரைக்குமே நான் 5 வருஷமாக எடுத்து டிஎன்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க எங்கள் சங்கத்திலேருந்து. அப்படி இருந்து இல்லை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஐயாங்கோட்டை 5,000 ரூபாயில் ஒரு சென்டரை உருவாக்கி 20 ரூபா லாரியில் கொண்டு வந்து வியாபார நிலை கொண்டு வந்து போட்டு அது கிந்திக்காரங்க, அதாவது உள்ளூரில் கிந்திக்காரங்களை வச்சு 20 ரூபா லாரி கொட்டை அள்ளி லாரியில் ஏற்றி சிப்பத்துக்கு 70 ரூபா மேனிக்கு வாங்கிட்டு இருக்காரு. அதை போய் நான் கேட்டதுக்கு நீ எங்கே வேணாலும் புகார் பண்ணு செய்யிட்டு இருக்கு. இது நான் வரைக்கும் ஐயங்குட்டை கிராமத்தை 4 லோடு ஒரு லோடுக்கு 500 சிப்பம் தான் ஏற்றுறாங்க. 4 லாரி தான் போயிருக்கு. பாக்கி லாரி பூராமே வியாபார நிலை தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ நான் வந்து எங்கள் ஊர் லேப்டாப்பில் நீ பதியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. உங்கள் ஊர் லேப்டாப்பில் என்ன 23,000 சிப்பம் உங்கள் ஊருக்கு கொடுத்துருக்காங்க. நான் எந்த லேப்டாப் எங்கே வேணாலும் புகார் தெரியும் அதை பற்றி படல அப்படின்னு சொல்ல விட்டு நான் இங்கே கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்ததுக்கு மறாநாளே அதிகாரி வந்தவங்க எங்களுக்கு யாரும் தவிர சொல்லாமல் போயிட்டு விட்டு நான் 20,000 ரூபா கொடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு 20,000 கொடுத்து 5 கொடுத்து நான் அவங்கள போக சொல்லிட்டேன். நேற்று பிஓவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். பிஓ வந்து ஏன்டா 5,000 வாங்கிட்டு போயிட்டாரு. நீ எங்கே வேணாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண எனக்கு செல்வாக்கு இருக்குது. நான் வந்து என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் நெல்லை நாங்கள் பையத்தான் உங்கள் ஊர் கிராமத்தை வந்து போடுவேன். அதுக்கெல்லாம் போடு வியாபார நிலை தான் போடுவேன். போட்டாதே என் பொண்டாட்டிக்குள்ளே ஓட்டியா நான் காப்பாற்ற முடியும். நீ போயிட்டு வா, உனக்கு என்ன எதிரும் எங்கே வேணாலும் போ அப்படின்றாரு. இப்போ காலையோடு அவர்கிட்ட கேட்டுத்தான் நான் அந்த நெல்லை எடுத்துக்கிட்டு நான் மாவட்ட ஆட்சியர் நேர்மையாக இருக்கார். மாவட்ட ஆட்சியரை போய் நான் பார்க்குன்னு சொன்னேன். எந்த ஆட்சியர் வேணும் பாரு, எனக்கு பயமே கிடையாது. நீ அங்கே போனால் எனக்கு ஃபோன் வரும், நான் பேசி சமாளிச்சுக்கிறேன் ஃபோன்னு சொல்லி எங்களையும் அதை ஈவுபடுத்தி ஒரு விவசாயியை பேசும்போது நான் ஏக்கருக்கு 35,000 ரூபா செலவழித்து இருக்கேன். ஆனால் என் சொந்த நிலந்தான் ஒன்றுமில்ல. இருந்தாலும் 2 பிள்ளைகளை நான் படிக்க வச்சு காலேஜ் படிச்சிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். விவசாயம் ஒரு 2 வருஷம் நெல் அவ்வளோ. ஆட்சியர் என்ன சொன்னாங்க? ஆட்சியர்கிட்ட இன்னும் போகல. ஆட்சியர்கிட்ட போகல. நான் இன்னும் போகல. அவர்கிட்ட போய் காமிச்சிட்டேன். ஏன்டா அவங்க மாவட்ட ஆட்சியர் நான் காமிக்கணும்ல அவங்க முறையிட்டு. அவங்க போன கூட்டத்துக்கு வரும்போது யாரும் 5 விஷயம் கொடுக்கக்கூடாது, விவசாயம் ஒற்றுமையாக இருங்க, லஞ்சம் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது நான் போய் அதே மாதிரி எங்கள் கிராமத்து விவசாயம் போய் நான் வச்சு பேசி 30 ரூபா கொடுப்பேன். இப்போ லோடு மண் சாரிச்சு ரோடு மண் கொடுக்கணும் தானே, ரோடு மண்ணுக்கு தினம் கொடுக்கணும். இது வந்து சென்ட்ரு குழுமலையில் முடிச்சுட்டேன். ரோடு மண் பண்ண வச்சோமா அவங்க ட்ரெயினில் கூலிக்காரங்க என்ன செய்யணும் 30 ரூபா நீங்கள் கிராமத்தில் பேசி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கேன். கொடுத்து 30 ரூபாய்க்கு நான் வந்து போட முடியாது, லாரி ஏற்ற முடியாது. 60 ரூபா கொடுத்தா ஊர் விவசாய நிலை போகிறேன். இல்லை வியாபார நிலை தான் போய் உனக்கு தெரிஞ்சதை பாரு, என்ன வெறுமை நீ பண்ணிக்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாம், இப்போ வந்து உங்கள் நெல்லுக்குலாம் பாதிச்சு போச்சு. இப்போ பாதிச்சு அதே எனக்கு உரிய நஷ்டம். அம்மாட்ட கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் வந்திருக்கேன். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க நான் விவசாயம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை அவர் எடுத்து இன்றைக்கி சஸ்பெண்ட் பண்ண வேண்டும். சஸ்பெண்ட் அவரை பண்ணிவிட்டு வேற ஒரு பிசி எங்களை போட்டு உடனே நெல்லுக்குழும நிலையத்தை இது வேறுபாடு பண்ணி இருக்கிற விவசாயம் காப்பாற்றி கொடுத்தா போதும். எங்கள் விவசாயம் மகிழ்ச்சி அடைவோம். நாங்கள் விவசாயி இதை மாதிரி இன்னும் 100 விவசாயம் அங்கே கிடக்காங்க. நெல்லை பூரா குமிச்சு வச்சு தார் போட்டு பொத்தி கிடக்கு. இதோட சாரில் 20 ரூபா 5 தூரில் விழுந்துருது. விவசாயம் பாதிக்கப்பட்டு கிடக்கேன். இன்னும் 4 ஏக்கர் அறுத்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வண்டி அறுக்கிற விட்டுட்டு நான் வந்திருக்கேன். இன்னும் இப்போ பார்த்தாக்க 5,000 மூட்டைக்கு மேலே அங்கே கிடக்கு நெல். 5,000 சிப்பத்துக்கு மேலே கிடக்கு. சாக்கெட்டு 12,000 சாக்கெட்டுமே தூக்கி கொண்டு போய் 5,000 ரூபாய் வச்சுக்கிட்டு வியாபார நிலத்தை ஓட்டுறாரு. 5,000 ஒரு சிப்பம் வந்து 980 ரூபா. ஒரு 900 சிப்பம் 100 சிப்பம் போட்டு இன்றைக்கி 1 லட்ச ரூபா வருது. நான் கொஞ்சம் படிக்காத வந்தேன், கொஞ்சம் நான் படிப்பு இல்லாத வந்தேன். இருந்தாலும் இதை தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கு. நான் 60 ரூபா கொடுத்தா உன் நெல்லை போடுறேன், உங்கள் ஊர் கிராமத்து நெல்லை போடுறோம்ன்றாரு. உங்கள் விவசாய நெல்லை வந்து இன்னைக்கோட போடுறீன்றாரு. நான் தரமாட்டோம்ன்றேன்.
போனோம் கலெக்டர்கிட்ட கொடுக்கல, டிஆர்ஓ மாட்டே ஆட்டு நாங்கள் வந்து கொடுத்தோம். கொடுத்ததுக்கு மறாநாள் டிஎம்சி ஒரு வந்தாங்க, எங்கள் தவுள் சொல்ல வந்தாங்க, எம்டிசி வந்துட்டு போய் என்ன பேசுனாங்க தெரியல. இவர் மறாநாள் நீ எதுக்கு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு 20,000 ரூபா செலவு, நான் போய் ஏவ நிலையம் போடத்தான் செய்யும், உனக்கு என்ன தெரியுமா பாருன்றாரு. முத்துவேல் பட்டியல் எடுத்தால் முத்துவேல் சொல்றாரு. நாங்கள் தனியாக ஒரு சப் சென்டர்னு போட்டு விதிமுறையை மீறி செய்கிறாரு. விதிமுறையை மீறி ஒரு சென்டர் நடத்தி அதில் வியாபாரி நெல் பூரா விடிய கூட்டுறாங்க, விடிய அள்ளிடுறாங்க. கிந்திக்காரங்க, அதுவும் கிந்திக்காரங்க வெளி மாநிலத்துக்காரங்களை வச்சு லோடு பண்ணி வச்சு அள்ளுறாரு அவர். எங்கள் ஐயாங்கோட்டை நெல் குழுமில் உள்ளூர் லோடு பண்ணே தான், அவங்களுக்கு விவசாயம் செஞ்சு உள்ளூர் லோடு பண்ணே தான். எங்களுக்கு 30 ரூபா கொடுத்தா போதும், நாங்கள் மூடியை போட்டு அங்கே ஏற்றி விட்டுறோம். சரி ரைட்டு, நீங்கள் உங்கள் சங்கத்திலேருந்து கரெக்டாக பாவலை பண்ணி வரீங்க, போன வருஷம் இதே பாவலை பண்ணிங்க, இருக்க விவசாயம் நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சோம், இந்த வட்டம் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி அதை தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். என் பேர் எம் முரியன், அப்பா பேர் மாயகிருஷ்ணன், நான் பாரதிய கிசான் சங்க ஐயாங்கோட்டை கமிட்டி தலைவராக நான் இருக்கேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.